அன்பர்களே, அமெரிக்க ஈரான் போரும் இஸ்ரேலின் இன்றைய நிலையும் அதிர்ச்சி தரும் 6ஆம் நாள் செய்திகளையும் இந்த பதிவில் பார்ப்போம். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடுமையான போர் இன்று 6வது நாளை தொட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்திற்கு இடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் இராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனை எதிர்த்து ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா வீரர்கள் கடுமையான எதிர்த்தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படையணி இஸ்ரேல் இராணுவத்தை எதிர்த்து கடுமையான தரைவழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை மற்றும் தரைவழி தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இருக்கும் இஸ்ரேலியர்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் அச்சத்தால் இருப்பிடத்தை விட்டு பாதுகாப்பான இடம் தேடி இடம்பெயர்ந்து வருவதாக செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில் யமன் ஹவுதிக்களும் ஈரானுக்கு ஆதரவாக களத்திற்கு வர தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. ஈரான் இராணுவத்தினர் தங்களுக்குள் கடைபிடித்து வரும் மொசைக் பாதுகாப்பு உத்திகள் காரணமாக தொடர்ந்து வீரியமான எதிர்த்தாக்குதல்களை எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதற்கு இடையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தங்களது தாக்குதல்களை தீவிரமாக தொடர்ந்து வருகிறார்கள். இவர்கள் தங்களது தாக்குதல்களை 3 பிரிவுகளாக பிரித்து அடுத்த ஒரு வார திட்டமிடலில் செய்து வருகிறார்கள். அதாவது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஒரு ஒட்டுமொத்த ஈரான் அரசு நிர்வாகம், இராணுவம், காவல்துறை கட்டிடங்களை இல்லாமல் நிர்மூலமாக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருதல் இது ஒரு திட்டம். அடுத்து ஈரானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள், அணு ஆயுத நிலையங்கள் அனைத்தையும் கடுமையாக தாக்கி ஈரானின் ஆயுத களஞ்சியங்களை முற்றாக அழிப்பதின் மூலம் தாக்குதல் திறனை வலுவிழக்க செய்வது 2வது திட்டம். அடுத்து குர்திஸ்தான் பயங்கரவாதிகளை கொண்டு ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்துதல் என்பது 3வது திட்டம். இவை ஒருபுறம் என்றால் கடற்படை யுத்தத்தையும் மறுபுறம் ஹார்மோஸ் நீர்வழியை கைப்பற்றும் விதமாக தீவிரப்படுத்தி வருகிறது அமெரிக்க படை. ஆனால் ஈரானும் இத்திட்டங்களை எல்லாம் நன்கு அறிந்து கொண்டு இவற்றை முறியடிக்கும் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் வரும் ஒரு வார காலம் என்பது இப்போரின் திசையை தீர்மானிக்கப் போகும் முக்கிய கட்டம் ஆகும். இந்த நிமிடம் வரை ஈரானின் வான்பரப்பை முழுமையாக கைப்பற்ற முடியாமல் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் திணறி வருகிறது. ஈரான், துருக்கி, சவுதி, ஜோர்டான், ஐக்கிய அரபு ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க தாட் பாதுகாப்பு ராடர்களில் ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபில் உள்ள ராடர்களை துல்லியமாக அடித்து துவம்சம் செய்துள்ளது ஈரான். அமெரிக்காவின் 9 தளங்களை கடுமையாக தாக்கியுள்ளது. இன்றைய நிலையில் ஐரோப்பிய நாடுகள் கூட அமெரிக்காவுக்கு ஆதரவாக களத்திற்கு வர மறுத்து வருகின்றன. இதற்கிடையில் இலங்கை அருகில் ஈரானின் எரிஸ்டினா எனும் கப்பலை கடலில் மூழ்கடித்துள்ளது அமெரிக்க இராணுவம். சமீபத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 1400 இஸ்ரேலியர்கள் காயம் அடைந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மை பாதிப்பு மேலும் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக ஈராக் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் நாடு முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது. எனவே
பாதுகாப்பு கருதி அமெரிக்கர்கள் உடனே வெளியேற வேண்டும் என அமெரிக்கா அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 168 மாணவர்களுக்கு ஈரானில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈரான் ஏவிய 40 ஏவுகணைகளால் அமெரிக்க உளவுத்துறை CIA கட்டிடம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. ரியாத் எம்பசியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் பலியாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஈரானிலும் பெரும் பாதிப்பும் உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது. அமெரிக்காவுக்கு போர் ஆரம்பித்த 1 மணி நேரத்துக்கு உள்ளேயே 8000 கோடிக்கு மேல் செலவு ஆகியுள்ளதாகவும் 5000த்திற்கும் மேற்பட்ட குண்டுகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் இதன் விளைவாக அமெரிக்கா பெரும் பொருளாதார இழப்பையும் ஆயுத பற்றாக்குறையையும் எதிர்நோக்கி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரம் வேகமாக பாலஸ்தீன காசாவாக மாறி வருகிறது. இந்த சண்டையின் காரணமாக இந்தியாவின் 32 எண்ணெய் கப்பல்கள் முடங்கி நிற்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்தபா காமெனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மிக முக்கியமாக ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்தியதாகவும் 4.3 ரிக்டரில் அதிர்வு பதிவானதாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஈரான் தனது கடுமையான எச்சரிக்கையின் மூலம் இஸ்ரேலின் அணு ஆயுத ஆய்வு மையம் என்று சொல்லப்படுகிற அணு ஆயுத மையத்தை தாக்குவோம் எனும் எச்சரிக்கை உலகை அச்சத்தில் உறைய வைத்துள்ளது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.